Live from the National News Studio, Sri Lanka. வணக்கம். பொறுப்புடன் உண்மை தேடி செல்லும் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான தமிழ் செய்திருக்கோடு இணைந்திருக்கிறீர்கள். தேசிய கழகத்திலிருந்து பிரதான தமிழ் செய்திருக்கோடு இணைந்து கொள்ளும் நாம் ராதிகா வின்சனுடன் நான் மைக்கேல் மரியச்சன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். 2 புதிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் ஜனாதிபதியினால் நியமனம். 2025ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் முதலாவது வாசிப்பிற்கு இன்று பாராளுமன்றத்தில் பிரதமரினால் முன்வைப்பு. அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவை அதிகரிப்பதற்கு பாராளுமன்ற செயற்குழு அங்கீகாரம். புதிய வைரஸ் குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என சுகாதார அமைச்சர் தெரிவிப்பு. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயினால் 5 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். 2 புதிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. சட்டத்தரணி KMS திசாநாயக்க மற்றும் சட்டத்தரணி RP ஹெட்டியாராய்ச்சி ஆகியோரே இவ்வாறு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் புதிய நீதிபதிகளாக ஜனாதிபதியின் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். இதன்போது ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவும் கலந்து கொண்டார். ஊவா மாகாணத்தின் பிரதம செயலாளராக எமில் கமன்பில இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நியமிக்கப்பட்டுள்ளார். குறித்த நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவினால் ஜனாதிபதி செயலகத்தில் வழங்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் முதலாவது வாசிப்புக்காக இன்று பாராளுமன்றத்தில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவினால் முன்வைக்கப்பட்டது. பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய கருத்து வெளியிடுகையில் 2025ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் முன்வைக்கின்றேன் என்று தெரிவித்தார். பாராளுமன்ற பொதுச் செயலாளர் குஷானி ரோகணதீர கருத்து வெளியிடுகையில் 2025ஆம் ஆண்டுக்கான சேவை செலவு தொடர்பில் நிபந்தனையிடல், அந்த சேவைகளுக்காக நாட்டிற்குள் அல்லது வெளியிலிருந்து கடன்களை பெற அதிகாரம் அளித்தல், மேலும் குறித்த நிதியாண்டிற்குள் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு அவசியமான திட்டங்களை மேற்கொள்ளல் உள்ளிட்ட பல விடயங்கள் ஒதுக்கீட்டு சட்டத்தில் அடங்குகின்றன என்று தெரிவித்தார். இதன் மீதான 2வது வாசிப்பு எப்போது இடம்பெறும் என்று சபாநாயகர் கேள்வி எழுப்பினார். அதற்கு நாளைய தினம் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டது. அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவை அதிகரிப்பதற்கு செயற்குழு அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. இது தொடர்பில் குறித்த குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா இன்று கருத்து வெளியிட்டார். අස්වසුම ප්‍රතිලාභ මේ අවුරුද්දේ අවසාන වෙනකම් 5000 ලැබිච්ච அவர் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில் அஸ்வசும கொடுப்பனவில் 5000 ரூபாய் கொடுப்பனவு கிடைக்கப்பெற்ற பயனாளிகளுக்கு அதே தொகையை வழங்குவதற்கும் 8500 ரூபாய் கிடைக்கப்பெற்ற பயனாளிகளுக்கு 10000 ரூபாய் வழங்குவதற்கும் 15000 ரூபாய் கொடுப்பனவை பெற்று வந்தோருக்கு 17500 ரூபாவை வழங்குவதற்கும் செயற்குழு அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் இறக்குமதி செய்யப்படும் உணவுப் பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள விசேட வர்த்தக பண்ட வரியை நீக்கிவிட்டு வெட்வெறியொன்றை விதிப்பதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கம் காணப்பட்டிருந்தது. ஆனால் அரசாங்கமானது குறித்த பொருட்களுக்கு வெட்வரியை விதிக்காது தொடர்ந்தும் விசேட வர்த்தக பண்ட வரியை செயற்படுத்துவதற்கு உத்தேசித்துள்ளது. அதற்கான அனுமதியும் கிடைக்கப்பெற்றுள்ளது என்று தெரிவித்தார். பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய கருத்து வெளியிடுகையில் எல்லை நிர்ணய குழுவின் வருடாந்த செயற்பாட்டு அறிக்கையை முன்வைத்துள்ளேன். குறித்த அறிக்கையானது செயற்குழுவுக்கு முன்வைக்கப்பட வேண்டுமென்ற யோசனையை நான் முன்வைக்கின்றேன் என்று தெரிவித்தார். வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி கருத்து வெளியிடுகையில் 2024ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 21ஆம் திகதியின் பின்னர் மின்சார கட்டண மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படவில்லை. மின்சார சபையானது காலாண்டுகளுக்கு இடைப்பட்ட பகுதியிலேயே மறுசீரமைப்புகளை மேற்கொள்ளும். மேலும் கட்டண மறுசீரமைப்பில் எரிபொருள் விலை மற்றும் மழை உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் தாக்கம் செலுத்தும் என்று தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் தாஸ்ரீ ஜெயசேகர கருத்து வெளியிடுகையில் அடுத்த ஜூன் மாதம் வரை மின்சார கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று மின்சார சபை தெரிவிக்கின்றது. அவ்வளவு தாமதம் அடைவதற்கான காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். මේ විදුලි බල සංශෝධනය ඇයි මේ ජූනි මාසෙ දක්වා තමුන්නාසලා කල් දාලා තියෙන්නේ මෙච්චර ප්‍රශ්න ගණනාවක් තියෙද්දි? පසුගිය පාලනයන් විසින් කරන
දූෂිත සහ අක්‍රමවත් வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி பதிலளிக்கையில் கடந்த கால அரசாங்கங்களால் இழைக்கப்பட்ட தவறுகளின் விளைவுகளையே மக்கள் தற்போது அனுபவிக்கின்றனர். தற்போது வரை மின்சார சபை 332 பில்லியன் ரூபாய் நிலுவைக் கடனை செலுத்த வேண்டியுள்ளது. நாம் கடந்த கால அரசாங்கங்களைப் போல் தான்றோன்றித்தனமாக செயற்படவில்லை. அந்த வகையில் நாம் எந்தவொரு அரசியல் சுயலாபங்களையும் இலக்கு வைத்து செயற்படவில்லை. எவ்வாறாயினும் மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான நோக்கம் எம்மிடம் உள்ளது. அந்த வகையில் சுமார் 3 வருடங்களின் பின்னரே குறிப்பிடத்தக்க அளவு கட்டணத்தை எம்மால் குறைக்க முடியுமான சாத்தியப்பாடு உள்ளது. அதற்கு முன்னர் அதனை மேற்கொள்வதற்கு எம்மால் முடிந்தளவு முயற்சிகளை மேற்கொள்கின்றோம் என்று தெரிவித்தார். මුදල් අමාත්‍යාංශය ඇබ්සෝබ් කරගත තිබිච්ච ණය දැන් பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர கருத்து வெளியிடுகையில் தற்போது மின்சார சபைக்கு 332 பில்லியன் ரூபாய் நிலுவைக் கடன் உள்ளது என்ற கூற்று பொய்யானதாகும். மாறாக மின்சார சபை 168 மில்லியன் ரூபாய் லாபத்தில் இயங்குகின்றது என்பது உண்மையாகும் என்று தெரிவித்தார். තරම දෙකොණ පටලෝගන තියෙන්නේ வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி கருத்து வெளியிடுகையில் நீங்கள் கூறும் விடயம் உண்மையாக இருந்தால் அதனை நிரூபித்து காட்டுங்கள். இந்த உயரிய சபையில் பொய்களை கூறி மக்களை தவறாக வழிநடத்த முயற்சிக்க வேண்டாம். அது இந்த சபையை அவமதிக்கும் செயற்பாடாக அமையும் என்று தெரிவித்தார். HMPV வைரஸ் தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. විශේෂයෙන්ම HMPV human meta pneumovirus කියන වෛරසය සම්බන්ධව பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் நிஷாந்த சமரவீர கேள்வி எழுப்புகையில் HMPV வைரஸ் பரவல் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் ஊடகங்களில் பரப்பப்படுகின்றன. மக்கள் இந்த வைரஸை COVID-19 போன்றதொரு வைரஸாக இருக்கலாம் என்று அச்சம் கொள்கின்றனர். எனவே இது தொடர்பில் அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன என்று கேள்வி எழுப்பினார். இது ගැනීමට බලාපොරොත්තු වෙන ක්‍රියාමාර්ග සම්බන්ධව අදහසක් බලාපොරොත්තු වෙනවා. මේ සම්බන්ධයෙන් අපි ඉතාම සුපරීක්ෂාකාරීව ඉන්නේ. இதற்கு பதிலளித்த அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச இந்த விடயம் தொடர்பில் விழிப்புடன் செயல்பட்டு வருகின்றோம். எமது தொற்று நோய் தொடர்பான பிரிவு அடிக்கடி சுகாதார அமைச்சுக்கு இது தொடர்பில் அறிக்கைகளை முன்வைத்து வருகின்றது. இதேவேளை குறிப்பிட்ட சில ஊடகங்கள் மக்களை வீணாக அச்சமூட்டும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன. நேற்றைய தினம் இலங்கை மருத்துவ சங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடலின் போது டாக்டர் நீலிகா மாலவிகே அவர்களால் முன்வைக்கப்பட்ட கருத்தொன்றை திரிவுபடுத்தி அவர்கள் இவ்வாறு வதந்திகளை பரப்புகின்றனர். குறித்த கலந்துரையாடலில் இதற்கு முன்னர் இலங்கையில் HMPV வைரஸினால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அடையாளம் காணப்பட்டார் என்றுதான் தெரிவித்திருந்தார். ஆனால் குறிப்பிட்ட சில ஊடகங்கள் அந்த நோயாளி தற்போது அடையாளம் காணப்பட்டது போல் உண்மைக்கு புறம்பான செய்தியை பரப்பின. ஊடகம் என்பது பிரபல்யம் அடைவதற்கான ஒரு விடயம் மாத்திரமல்ல என்ற விடயத்தை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும். ஊடக ஒழுக்கவியலையும் நெறிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும். அவ்வாறில்லாத பட்சத்தில் அது நாட்டின் பொருளாதாரத்தையும் பாதிக்கும். HMPV வைரஸ் தொடர்பில் ஆராய்வதற்கு நாம் நாட்டில் 20 இடங்களை அடையாளப்படுத்தியுள்ளோம். அந்த வகையில் HMPV வைரஸ் தொற்றுக்குரிய அறிகுறிகளுடன் காணப்பட்ட நபரை பரிசோதித்ததில் அவருடைய அறிக்கை அவர் HMPV வைரஸால் பாதிக்கப்படவில்லை என்பதை உறுதி செய்துள்ளது. அந்த வகையில் பழைய செய்திகளை பரப்புவதன் மூலம் மக்கள் மத்தியில் வீண் அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டாம் என்று குறித்த ஊடகத்தை சார்ந்த நபர்களிடம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் என்று தெரிவித்தார். මාධ්‍යායතනයට සම්බන්ධයි මේ පාර්ලිමේන්තුව නිසා කරුණා කරලා රට ගැන හිතලා එවැනි දේවල් කරන්න එපා කියලා මම මේ වෙලාවේ කියන්න කැමතියි. அகுங்காலம் முச்சந்தியில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் நபர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அகுங்கல்ல போகஹாபிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்தவரே துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியுள்ளார். அவர் பலபிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குற்றச்செயலோடு தொடர்புபட்ட செயற்பாடுகளே துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். அகுங்கல்ல முச்சக்கரவண்டி சங்கத்தின் தலைவரே துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்துள்ளார். இஸ்லாம் சமயத்திற்கு அவதூறு ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு 9 மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் சங்கைக்குரிய கலகுட அத்தை ஞானசார தேரர் தண்டனைக்கு எதிராக மேன்முறையீடு செய்துள்ளார். மேன்முறையீட்டின் பிரகாரம் தன்னை பிணையிலிருந்து விடுவிக்குமாறு அவர் முன்வைத்த கோரிக்கையினை கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன இன்று நிராகரித்தார். குறித்த குற்றச்சாட்டிற்கு எதிராக ஞானசார தேரர் தனது சட்டத்தரணிகள் ஊடாக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முறையீடு செய்துள்ளார். அது கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தின் முன் தாக்கல் செய்யப்பட்டது. இதன்படி மேன்முறையீட்டின் பிரகாரம் ஞானசார தேரரை பிணையில் விடுவிக்குமாறு நீதிபதி காமினி அல்விஸ் கோரிக்கை விடுத்திருந்தார். சங்கைக்குரிய ஞானசார தேரருக்கு 9 மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளார். அதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் மேன்முறையீட்டை விசாரிப்பதற்கு அதனையும் விட அதிகளவிலான காலம் எடுக்கும் என்று சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார். ஞானசார தேரருக்கு முள்ளத்தண்டு நோயிற்கு சிகிச்சை மேற்கொள்ளுமாறு வைத்தியர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளார்கள்.
அவர் சிறைச்சாலைக்கு செல்லும் பட்சத்தில் சிகிச்சையினை மேற்கொள்ள முடியாது என்றும் சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார். இதனை விசேட காரணியாக கருதி பிறருக்கு பிணை வழங்குமாறு கோரிக்கை விடுத்தார். இவ்வாறான விசேட காரணிகள் பொது காரணியாக அமையாது என்று நீதிபதி தெரிவித்து பிணை கோரிக்கையினை நிராகரித்தார். இஸ்ரேலில் விவசாயத்துறை தொழில்களுக்கான புதிய தொழிலாளர்களை தெரிவு செய்வதற்கான தேக ஆரோக்கிய சோதனை அனைத்து சுகாதார வழிமுறைகளையும் பின்பற்றிய முறையிலேயே பின்பற்றப்பட்டதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. தற்காலிகமாக ஸ்தம்பிதமடைந்துள்ள இஸ்ரேல் விவசாயத்துறை தொழில்களுக்கு பொருத்தமான இலங்கையர்களுக்கு வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் நோக்கத்தில் இராணுவத்தினதும் ஒத்துழைப்போடு இந்த தேக ஆரோக்கிய சோதனை இடம்பெற்று வருகின்றது. தற்போது வரை 15,200 இலங்கையர்கள் இஸ்ரேலில் தொழில்களில் ஈடுபட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் பிரபலமான திருப்பதி கோவிலில் நடைபெற்ற விசேட உற்சவத்திற்காக மக்கள் ஒன்று கூடிய போது ஏற்பட்ட நெரிசலில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். அனர்த்தம் தொடர்பில் அனுதாபம் தெரிவித்துள்ள கோவில் நிர்வாகம் மக்களிடம் மன்னிப்பு கோரியிருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியாவின் தென் ஆந்திரா பிரதேசத்தில் திருப்பதி கோவிலில் நேற்றிரவு நடைபெற்ற விசேட உற்சவத்திற்கான நுழைவுச் சீட்டுகளை பெறுவதற்கு ஆயிரக்கணக்கானோர் ஒன்று கூடியிருந்தார்கள். இதன்போது ஏற்பட்ட நெரிசலில் இந்த அனர்த்தம் நிகழ்ந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 25 பேர் காயமடைந்துள்ளார்கள். சம்பவம் தொடர்பில் கோவில் நிர்வாகிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது அனுதாபத்தை தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு வழங்குவதாக அவர் கூறினார். இந்த உற்சவத்திற்காக நுழைவுச்சீட்டு விநியோகிப்பதற்கு 91 கர்மப்பீடங்கள் திறக்கப்பட்டிருந்ததாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து செய்திகள் தொடரும். Live from the National News Studio, Sri Lanka. செய்திகள் தொடர்கின்றன. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செயற்பாடுகளுடன் தொடர்புபட்ட நடவடிக்கைகளின் வினைத்திறனை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு அவசியமான வசதிகளை உறுதிப்படுத்துவதற்கு தேசிய தனி கர்மப்பீட வசதிகள் முக்கியத்துவம் என காணப்பட்டிருப்பதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இது பற்றி இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் அடைவுகள் பற்றி சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு திணைக்களம் இதற்கு தேவையான சேவையினை இணையதளத்தின் ஊடாக கடந்த 1ஆம் திகதியிலிருந்து ஆரம்பித்துள்ளது என பிரதியமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரியபெரும தெரிவித்துள்ளார். பிரதியமைச்சர் இதுபற்றி வர்த்தக சபை பிரதிநிதிகளுக்கு அறிவித்துள்ளார். இலங்கை தரப்படுத்தல் அலுவலகம் ஏற்றுமதியாளர்களுக்கும் இறக்குமதியாளர்களுக்கும் தேவையான சேவையினை இணையதளத்தின் ஊடாக வழங்குவதாக இதன்போது தெரிவிக்கப்பட்டது. மேலும் சில இறக்குமதிகளுக்கான சேவையை இணையதளத்தின் ஊடாக வழங்குவதற்கு தேவையான வசதிகளை மேற்கொள்ளும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு அறிவித்துள்ளது. தற்போது தேசிய பணி கர்மபீட செயற்திட்டத்தின் ஊடாக 5 வர்த்தக சபைகள் இணைந்துள்ளன. இலங்கை வர்த்தக சபை, தேசிய வர்த்தக சபை, ஏற்றுமதியாளர்களின் தேசிய சபை, வர்த்தக மற்றும் கைத்தொழில் சபை சம்மேளனம் மற்றும் சர்வதேச வர்த்தக சபை என்பனவாகும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியாளர்களின் வருகையின்றி அவர்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவது இதன் நோக்கமாகும். இதன்படி தெரிவு செய்யப்பட்ட அரச நிறுவனங்கள் சிலவற்றின் சேவையினை டிஜிட்டல் மயப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இணையதளத்தின் ஊடாக சேவையினை முன்னெடுத்துச் செல்வதில் குறித்த நிறுவனங்கள் ஈட்டியிருக்கும் அடைவுகள் பற்றியும் இதன்போது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. தேசிய தனிகர்ம பீட கட்டமைப்பை முழுமையாக அமுல்படுத்தும் வரை முன்னுரிமை வழங்கி செயற்படுத்த வேண்டிய விடயங்கள் பற்றி 5 சபைகளின் கருத்துக்களும் கண்காணிப்பு அறிக்கைகளும் கோரப்பட்டுள்ளன. 2017ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை எய்தியிருக்கும் அடைவுகள் வரையறுக்கப்பட்ட வகையில் உள்ளதாக பேச்சுவார்த்தையில் பங்கேற்றவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஏற்றுமதியாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்களுக்கு போட்டித்தன்மையுடன் லாபம் ஈட்டுவதற்கு அவர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்துவதில் முன்னுரிமை வழங்குவது முக்கியம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த செயற்திட்டம் 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் கிடைத்த அமைச்சரவை தீர்மானங்களின் பிரகாரம் அமுல்படுத்தப்படுகின்றது. இதன் அடைவுகள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. எதிர்பார்க்கப்பட்ட அடைவை எய்தும் வரை இந்த செயற்திட்டத்துடன் தொடர்ச்சியாக இணைந்திருக்குமாறு 5 வர்த்தக சபைகளின் பிரதிநிதிகளிடமும் பிரதியமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரியபெரும கேட்டுக்கொண்டார்.
கல்வித்துறையில் விஞ்ஞானம் அத்தியாவசிய பாடம் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கை விஞ்ஞான சங்கத்தின் வருடாந்த விழாவில் அவர் இதனை கூறினார். இந்த நிகழ்வு கொழும்பில் நடைபெற்றது. இலங்கையின் மிகப்பெரிய விஞ்ஞான சங்கமாக இது கருதப்படுகின்றது. இந்த வருடத்திற்கான சங்கத்தின் தலைமை பதவிக்கு பேராசிரியர் உதயனி பி நவகமுவ இதன்போது தெரிவு செய்யப்பட்டார். இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக பாராளுமன்றத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவம் 9.3% அதிகரித்துள்ளமை வரவேற்கத்தக்க விடயம் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். மகளிர் தொழில் முனைவோருக்கான விருது வழங்கும் விழாவின் போது அவர் இதனை தெரிவித்தார். இலங்கை மகளிர் கைத்தொழில் வர்த்தக சபை இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருந்தது. 2024 ஆண்டிற்கான சிறந்த மகளிர் தொழில் முனைவோராக கலாநிதி திலேஷா பெரேரா இதன்போது விருது பெற்றார். பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய கருத்து தெரிவிக்கையில், எமது நாட்டிற்கும் எமது தொழில்துறைக்கும் நீங்கள் வழங்கும் புத்தாக்கங்களுக்கு விருது வழங்குவதையிட்டு மகிழ்ச்சியடைகின்றேன். பெண்கள் தமது தொழில்துறையை முன்னெடுக்கும் போது தமது திறமைகளை வெளிப்படுத்துவது முக்கிய அம்சம். இலங்கையின் பொருளாதாரத்திற்கு பெண்களின் பங்களிப்பு 30% குறைவடைந்துள்ளது என சர்வதேச தொழில் அமைப்பு மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது. பெண்கள் ஊதியம் பெறாமல் மேற்கொள்ளும் பணிகள் தொடர்பில் கவனம் செலுத்துவது அவசியம். இலங்கை பாராளுமன்றத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவம் 9.3% அதிகரித்துள்ளதை அடுத்து பெருமை அடைகின்றேன். இந்த மாற்றத்தை விரிவுபடுத்தி சகலரையும் உள்ளடக்கும் நிர்வாகத்தை ஏற்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதானது பெண்களின் குரலுக்கான அங்கீகாரமாகும் என்று தெரிவித்தார். Ensures that women's voices are being heard. கெசில்கம ஓயாவிற்கு அருகில் சட்டவிரோத மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்டுள்ள நபர்களால் பாரிய சூழல் மாசடைவு ஏற்பட்டுள்ளதாக நோவுட் பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். பொகவந்தலாவு, மஸ்கலியா உள்ளிட்ட பிரதேசங்களைச் சேர்ந்த மாணிக்கக்கல் அகழ்வாளர்கள் இவ்வாறு சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர்கள் உளவாளிகளை நிறுத்தி வைத்து தமது சட்டவிரோத நடவடிக்கையை சூட்சமமாக முன்னெடுத்துச் செல்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் நோவுட் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 10 வருடத்திற்குள் எமது நாட்டில் பிறப்பு வீதமானது பாரிய அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. ரேடி ரிச்வே வைத்தியசாலையின் சிறுவர் நோய் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா இது தொடர்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். அவர் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில், கடந்த 10 வருடங்களுக்குள் எமது நாட்டின் பிறப்பு வீதமானது படிப்படியாக வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. 2013 ஆண்டில் 3,50,000 குழந்தைகள் பிறந்தனர். 2023 ஆண்டு அந்த எண்ணிக்கை 2,50,000 வரை குறைவடைந்துள்ளது. 2024 ஆண்டில் அந்த எண்ணிக்கை 2,28,000 வரை வீழ்ச்சியடைந்தது. மேலும் அவ்வாறு பிறக்கும் குழந்தைகளும் நீரிழிவு மற்றும் புற்றுநோய் போன்ற நோய்களுக்கும் ஆளாகின்றார்கள். அந்த வகையில் பிறப்பு வீதத்தின் வீழ்ச்சியானது ஒரு ஆரோக்கியமான குறிகாட்டியாக தென்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். மாவட்டத்தில் போதைப்பொருள் பாவனை உட்பட வீதி விபத்துகள் அதிகரித்திருப்பதாகவும் மக்களாகிய நாம் மிகுந்த அவதானத்தோடு செயற்பட வேண்டும் என்று கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை பணிப்பாளர் ஜி சுகுணன் தெரிவித்துள்ளார். கல்முனையில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த கருத்தினை தெரிவித்திருந்தார். போதைப்பொருள் பாவனை எமது பிராந்தியத்தில் அதிகரித்து செல்வதை அண்மைய காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட இந்த கைது நடவடிக்கைகள் புடம் போட்டு காட்டுகின்றது. இது மிகவும் அபாயகரமான ஒரு விடயமாக காணப்படுவதால் மக்கள் பொதுவாக மிகுந்த கரிசனையாக இந்த விடயங்களை கண்காணித்து தகவல்களை உரிய தரப்புகளுடன் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்றது முதலாவது சிந்தனையாகவும், இரண்டாவதாக வீதி விபத்துக்கள் மிக அதிகரித்த விடயமாக எமது வைத்தியசாலையில் தினந்தோறும் நோயாளிகள் அனுமதிக்கப்படுவதும், நேற்று கூட ஒரு வீதி விபத்தில் பாதிக்கப்பட்டவர் இறந்து சென்றதும் தொடர்கதையாக காணப்படுகின்றது. இந்த அடிப்படையில் இந்த போக்குவரத்து விதிகளை சீராக கைக்கொள்வதும் விபத்துக்களை தவிர்ப்பதும் மிக முக்கியமாக காணப்படுகின்றது. இனி மேலும் சில உள்நாட்டு செய்திகள். அட்டாளச்சேனை பிரதேச செயலக சமுர்த்தி பிரிவு ஏற்பாடு செய்த குறைந்த வருமானம் பெறும் மக்களை வலுவூட்டும் வேலை திட்டம் பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அட்டாளச்சேனை பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் MAC அகமது நசீர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார்.
கிழக்கு மாகாணத்தின் முதலாவது மிகப்பெரிய சோலார் மின் கட்டமைப்பை ஆரையம்பதியில் திறக்கப்பட்டுள்ளது. இங்கு 2.50 மில்லியன் கிலோவோல்ட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும். மட்டக்களப்பு ஆரையம்பதி பிரதேச செயலக பிரிவில் செயற்பட்டு வரும் எல்ட்ரா அலுமினியம் தனியார் நிறுவனம் இந்த கட்டமைப்பை நிறுவியுள்ளது. நாட்டில் சிரேஷ்ட பிரஜைகளின் நலனில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இதன்படி வருமானம் குறைந்த குடும்பங்களைச் சேர்ந்த சிரேஷ்ட பிரஜைகளுக்கு புதிய தேசிய செயலகத்தின் ஊடாக வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டு வருகின்றன. இதன்படி ஆலையடி வேம்பு பிரதேச சமூக சேவை பிரிவினால் முதியோர்களுக்கு கட்டில்களும் அதற்கு தேவையான மெத்தைகளும் வழங்கப்பட்டுள்ளன. சர்வதேச மாற்றுத்திறனாளிகளின் தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு போரத்தீவு பற்று பிரதேச செயலக மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கு கட்டில் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் வெள்ளாவெளி கலாசார மண்டபத்தில் நடைபெற்றது. அதேபோல அவர்களுடைய விடயத்தில் மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு அச்சுறுத்தலாக விளங்கிய முதலையினை வனஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தர்கள் பிடித்துள்ளார்கள். 15 அடி நீளமுடைய முதலையே இவ்வாறு இன்று காலை பிடிக்கப்பட்டது. தொடர்பான வெளிநாட்டுச் செய்திகள். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஏற்பட்டிருக்கும் காட்டுத்தீ விரைவாக பரவி வருகிறது. காட்டுத்தீயில் சிக்கி 5 உயிரிழந்துள்ளனர். 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு அந்நாட்டு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. காட்டுத்தீ காரணமாக கலிபோர்னியாவில் நேற்று பிரகடனப்படுத்தப்பட்ட அவசர நிலை தொடர்ந்தும் அமலில் உள்ளதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளார்கள். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர் உட்பட தெற்கு கலிபோர்னியாவில் 3,11,000 வீடுகள் மற்றும் வியாபார நிலையங்களில் மின் துண்டிக்கப்பட்டுள்ளது. விரைவாக பரவி வரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்கு தீயணைப்பு படை மிகுந்த கவனம் செலுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சுமார் 3000 தீயணைப்பு படை வீரர்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். எச்சரிக்கை மிகுந்த பகுதியிலிருந்து ஏராளமான மக்கள் வெளியேறுவதால் பல வீதிகளில் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சிலர் தமது வாகனங்களையும் கைவிட்டு குறித்த பிரதேசத்தில் இருந்து வெளியேறுவதாக தெரிய வருகிறது. கடும் காற்று மற்றும் வறட்சியான வானிலை நிலவுவதனால் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. தீயை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பு இதுவரை கிட்டவில்லை என்று கலிபோர்னியா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை காட்டுத்தீ காரணமாக ஆஸ்கார் விருது வழங்கும் விழாவிற்கான வேட்புமனு அறிவித்தல் செய்வதற்கான கால எல்லை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை நீடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் காசா எல்லையை நோக்கி மேற்கொள்ளப்பட்ட இஸ்ரேல் தாக்குதலினால் 70 பலஸ்தீனர்கள் உயிரிழந்ததாக, காயமடைந்தவருடைய எண்ணிக்கை 100 கடந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட தினத்திலிருந்து இஸ்ரேல் தாக்குதலுக்கு மத்தியில் உயிரிழந்துள்ள பலஸ்தீனர்களின் எண்ணிக்கை 46,000 வரை அதிகரித்துள்ளது. பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் அடிகளார் காசா எல்லையில் உள்ள மக்கள் தற்போது நெருக்கடியான சூழ்நிலையை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் காசா எல்லையில் வலசக்தி வலையமைப்புக்கு மேற்கொள்ளப்பட்ட இஸ்ரேல் தாக்குதலாலும் மக்கள் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்பான விளையாட்டுச் செய்திகள். கழகங்களுக்கு இடையிலான 2 நாள் கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் புள்ளிப்பட்டியலில் எஸ் கேபிட்டல்ஸ் கிரிக்கெட் கழகம் முன்னிலையில் உள்ளது. 2ஆம் இடத்தில் கோல்ட்ஸ் கழகமும் 3வது இடத்தில் போலீஸ் கழகமும் உள்ளன.
பிஆர்சி மற்றும் என்சிசி விளையாட்டுக் கழகங்களுக்கு இடையில் நடைபெற்ற போட்டியில் என்சிசி கழகம் 87 ஓட்டங்களால் வெற்றியீட்டியுள்ளது. என்சிசி மைதானத்தில் இந்த போட்டி நடைபெற்றது. முதலில் துடுப்படுத்தாடிய பிஆர்சி விளையாட்டுக் கழகம் முதல் இன்னிங்ஸில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 226 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய என்சிசி விளையாட்டுக் கழகம் முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுகளை இழந்து 425 ஓட்டங்களை பெற்று துடுப்பாட்டத்தை நிறுத்தி இரண்டாவது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடுவதற்கு பிஆர்சி அணிக்கு சந்தர்ப்பம் வழங்கியது. பிஆர்சி அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 112 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. இதன்படி என்சிசி விளையாட்டுக் கழகம் 87 ஓட்டங்களால் வெற்றியீட்டியது. போலீஸ் மைதானத்தில் நடைபெற்ற சிலோமேரியன்ஸ் மற்றும் போலீஸ் விளையாட்டுக் கழகங்களுக்கு இடையிலான போட்டி வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்தது. முதலாவது இன்னிங்ஸில் சிலோமேரியன்ஸ் அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 148 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. பதிலுக்கு போலீஸ் அணி முதல் இன்னிங்ஸுக்காக சகல விக்கெட்டுகளையும் இழந்து 219 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. போலீஸ் அணியை விட 71 ஓட்டங்களால் பின்தங்கிய நிலையில் இருந்த சிலோமேரியன்ஸ் அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பித்தது. இரண்டாவது இன்னிங்ஸில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 239 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. போட்டியில் வெற்றியீட்டுவதற்காக 168 ஓட்டங்கள் என்ற இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய போலீஸ் அணி மூன்றாவது நாள் ஆட்டம் நிறைவடையும் போது 9 விக்கெட் இழப்பிற்கு 75 ஓட்டங்கள் மாத்திரம் பெற்றுக் கொண்டது. இதன்படி போட்டி வெற்றி தோல்வியின்றி நிறைவடைந்தது. நுகேகொட கிரிக்கெட் கழகத்திற்கும் எஸ்எஸ்சி விளையாட்டுக் கழகத்துக்கும் இடையில் நடைபெற்ற போட்டி வெற்றி தோல்வியின்றி நிறைவடைந்தது. இந்த போட்டி எஸ்எஸ்சி மைதானத்தில் நடைபெற்றது. முதல் இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடிய நுகேகொட விளையாட்டுக் கழகம் சகல விக்கெட்டுகளை இழந்து 311 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. பதிலுக்கு எஸ்எஸ்சி அணி முதல் இன்னிங்ஸில் சகல விக்கெட்டுகளை இழந்து 307 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 4 ஓட்டங்கள் பின்னிலையில் இருந்த நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய நுகேகொட விளையாட்டுக் கழகம் சகல விக்கெட்டுகளை இழந்து 299 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 295 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய எஸ்எஸ்சி அணி மூன்றாவது நாள் ஆட்டம் நிறைவடையும் போது 3 விக்கெட் இழப்பிற்கு 184 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. இதன்படி போட்டி வெற்றி தோல்வியின்றி நிறைவுக்கு வந்தது. கால்ஸ் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற கால்ஸ் மற்றும் ப்ளூம்ஃபீல்ட் கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான போட்டியும் வெற்றி தோல்வியின்றி நிறைவடைந்தது. முதலில் துடுப்படுத்தாடிய கால்ஸ் கிரிக்கெட் விளையாட்டுக் கழகம் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 340 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. ப்ளூம்ஃபீல்ட் அணி முதல் இன்னிங்ஸில் 230 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இரண்டாவது இன்னிங்ஸின் போது கால்ஸ் அணி மூன்றாவது நாள் ஆட்டம் நிறைவடையும் போது 6 விக்கெட் இழப்பிற்கு 215 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதன்படி போட்டி வெற்றி தோல்வியின்றி நிறைவடைந்தது. இத்துடன் நம்முடைய பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நம்முடைய பிரதான செய்தி அறிக்கையினை நாளை இரவு 7 மணிக்கு எதிர்பார்க்கிறேன். நமது பிரதான செய்திகளை நேத்ரா டிவி யூடியூப் வலைத்தளத்தினூடாகவும் நீங்கள் பார்வையிடலாம். வணக்கம்.